வணக்கம். ஓம் சாந்தி. குணாஹ சர்வத்ர பூஜ்யந்தே என்று கூறப்படுகிறது. அதாவது குணங்களின் ஆதாரத்தில்தான் பூஜை நடக்கிறது. இங்கு பரமாத்மா மனித ஆத்மாக்களுக்கு குணங்களை கற்றுக் கொடுத்து, குணக்கடலோடு புத்தியை எப்படி இணைப்பது என்று அழகாக நமக்கு சிக்ஷை அளிக்கிறார். குணக்கடலான பரமாத்மாவோடு நம் புத்தியை நாம் இணைக்கும் பொழுது, நம்முள் அநேக குணங்கள் வெளிப்படுகின்றன. இயற்கையோடு தொடர்பு 3 விதமான குணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிரகிருதேஹே. அப்போ இந்த 3 விதமான இயற்கை குணங்களோடு ஆன்மா தொடர்புல வரும்பொழுது, குணங்களின் வெளிப்பாடு நடக்கிறது. அப்போ கீதையில இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய போதனைகள், அதை இறைவனோட பார்வையில நம்ம பார்க்க தொடங்கும் பொழுது, நமக்குள்ள இன்னும் இந்த ஞானத்தை நம்ம எவ்வளவு கொண்டு வரணும், இதை எவ்வளவு நாம் உள்வாங்கணும், சத்திய ஞானத்தை நாம் முதலில் புரிந்து ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நாம சிந்தனை செய்யணும். குணக்கடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே பரமாத்மாவிற்காக தான். குணக்கடல் அப்படின்னா எல்லாத்துலயுமே ஃபுல். மனித ஆத்மாக்கள் எல்லாத்துலயும் ஃபுல் அப்படின்னு கடல் அப்படின்னாலே அது அளவற்றதாக இருக்கு. மனித ஆத்மாக்களுடைய குணங்கள் லிமிட்டடாக இருக்கு. நம் குணம் இறைவனுடைய குணங்களோடு சேரும் பொழுது பலவிதமான குணங்கள் நம்முள் உற்பத்தி ஆகின்றன. அதனால இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயங்கள், கர்த்தாப்பன் நான் தான் செய்கிறேன், உடல் உணர்வுல நான் கர்த்தா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விமூட ஆத்மாக்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, தத்வவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோஹோ தத்வவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோஹோ குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே. தத்துவவித்து அதாவது தத்துவ ஞானிகள், உயர்ந்த சான்றோர்கள், மகாபாகோ அப்படின்னா வலிமையான தோள் உடைய அர்ஜுனனே, தத்துவ ஞானிகளானவர்கள் குண கர்ம விபாக யோகோ ஆன்மாவை இந்த ஒரு கர்மங்களிலிருந்தும் குணங்களிலிருந்தும் வேறுபடுத்தி பார்க்கிறார்கள். இங்க வேறுபடுத்துதல் அப்படின்னாக்க 3 விதமான குணங்களுடைய கனெக்ஷன்ல வந்துதான் ஆன்மா இந்த கர்மங்களை செய்யறதுன்னு பார்த்தோம். செய்விக்க கூடியது ஆன்மாதான். ஆன்மா தானாகவே தனியாக எதையும் செய்ய முடியாது. அப்ப குணா குணேஷு வர்த்தந்த அப்படின்னா குணங்கள் குணங்களோடு தான் சேரும். அதோடைய இயல்புல அது கூட போய்கிட்டே இருக்கு. குணம் குணத்தால் ஈர்க்கப்படுறது. ஒரு குணம் அநேக குணங்களை ஈர்க்கும். இதி மத்வான சஜ்ஜத்தை. அதனால அப்படி இருக்கக்கூடியவர்கள் மனம் இந்த விஷயங்கள்ல குழம்ப மாட்டார்கள். குண கர்மங்களின் தாக்கத்தில், அதாவது பொதுவாகவே குணங்கள் கர்மங்கள் அதோடைய இஃபெக்ட்ல தான் மனித ஆத்மாக்கள் வருது. அகங்காரத்துல வரும் பொழுது இதோடைய இஃபெக்ட்ல நாம வந்துடுறோம். அதனால இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, பரமாத்மா மனிதர்களுக்கு இந்த குணங்களுடைய ஞானத்தை கொடுக்கும் பொழுது முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம், அகங்காரத்துல குணம் எனக்குள்ளேந்து வருது அப்படின்னா, பரமாத்மா கொடுத்த குணம் தான் அது. நான் தான் செய்றேன் அப்படிங்கிற அகங்காரத்துல வரக்கூடாது. குணங்கள் குணத்தை ஈர்க்கும். அது எப்போ அப்படின்னாக்க, நான் குணக்கடலோடு என் புத்தியை இணைக்கும் பொழுதுதான். அட்ராக்ஷன் எப்போ வரும் அப்படின்னா, குணம்தான் குணத்தை ஈர்க்கும். குணா குணேஷு வர்த்தந்த. அப்ப அவகுணங்களை நம்ம விலக்கணும் அப்படின்னாக்க, குணங்களை நாம் ஈர்க்க தொடங்கணும். அப்ப குணங்களை ஈர்க்க தொடங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையற்ற அவகுணங்கள் விலகத் தொடங்கும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இது. பகவத்கீதைங்கிறதே இறைவன் அமர்ந்து நமக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய கலை, கர்மங்கள் செய்யக்கூடிய கலை, மற்றவர்களோடு நாம் எப்படி இணைந்து செயல்படுறது, இப்படி பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ல கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஒரு
ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா? அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். நம்மளுடைய வீக்னஸ் அதை நம்ம மறைத்தோம் அப்படின்னா, அது ஒரு த்ரெட்டாக மாறிடும். அது ஒரு பயம். நமக்கு ஃப்யூச்சர் பயமாக அது நமக்கு ஒரு ரிஸ்க்காக ஆயிடும் அது. அப்போ நமக்கு வந்து நம்மளுடைய பலம் இந்த குணங்கள், இந்த என்னுடைய கர்மங்கள், உயர்ந்த கர்மங்கள், அதை நம்ப வாய்ப்பாக எப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளணும்? பலகீனத்தை நம்ம மறைத்தோம் அப்படின்னாக்க, அதுவே நமக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறிவிடும். இப்போ நாம்ப ஒரு பிரமையில வாழக்கூடாது. எனக்கு பலவீனம் என்னுள்ள என்ன என்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுது. அந்த பலவீனத்தை நான் எப்படி வெளியில கொண்டு வரணும்? அத எப்படி நான் அழிக்கணும்? குணங்களால அத எப்படி நான் அதிலிருந்து வெளியில வரணும்? குணங்கள் மூலமாக அப்படின்னு பார்க்கணுமே தவிர, நான் சரிதான் அப்படிங்கிற ஒரு பிரமையில நம்ப வாழும் பொழுது, அதோடைய எஃபெக்ட்ல வந்துடுவோம். அதனால பரமாத்மா என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அவகுணங்களுடைய இஃபெக்ட்லயும் நீ வராத. இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதிலிருந்து வெளியில வந்துடு. குணங்களுடைய அகங்காரத்திலயும் நீ வரக்கூடாது. அப்போ இன்னொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம அத செயல்படணும், அதை செய்யணும்னு அவசியம் இல்ல. இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப ஒரு பெரிய தபஸ்வி, யோகி. அவர்கிட்ட இன்னொரு யோகி ஒரு நாள் வந்தார். அவர் வந்து என்ன கேட்டார் அப்படின்னா, "நான் வந்து 18 வருஷமாக ரொம்ப ஒரு செ தபஸ் பண்ணி சித்தி அடைஞ்சவன். நான் உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் குடுக்குறேன். தண்ணீர்ல நீங்க நடந்து காட்ட முடியுமா?" அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்றார், "தண்ணீர்ல நடந்து காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீர்ல தான் நடக்கணும்னா அப்படின்னாக்க, அ இறைவன் நம்மள மீனாக படைச்சிருக்கலாமே! அவர் நம்மள மீனா படைக்கலையே அதனால, தண்ணீர்ல நடக்கணுங்கிற தேவை எனக்கு இல்ல." அப்படின்னு சொல்வார். அப்ப அந்த யோகி அவர விடவே மாட்டான். "நீங்க இல்லையே இவ்வளவு பெரிய யோகி, தபஸ்வி. நீங்க நீர்ல நடந்து தான் காட்டணும் கட்டாயமா? ஏன் உங்களால முடியாதா அதன்னு?" திருப்பி திருப்பி கேட்பான். அப்ப அவர் சொல்லுவார், "உன்னால நடக்க முடியுமா?" அப்படின்னு கேட்பாரு. அவன் சொல்லுவான், "கட்டாயமா நான் வந்து 18 வருஷம் தபஸ் பண்ணினதே இந்த சித்தியெல்லாம் அடைய தான். என்னால நீர் மேல நடக்க முடியும்." அப்படின்னு சொல்லி நடந்து காட்டுவான். அப்போ ராமகிருஷ்ணர் வந்து சிரிச்சுட்டு, "இந்த தண்ணி மேல நடந்து இந்த கரையிலேருந்து அந்த கரை போகறதுக்கான அவசியம் என்ன? போட் இருக்கு. போட் ஓட்டக்கூடியவனுக்கு நம்ம கொஞ்சம் அவனுக்கு தேவையான பணத்த குடுத்தாக்க, இக்கரையிலேருந்து அக்கரை அவன் கொண்டு போயிடுவான். இது நமக்கு வாழ்க்கையில இந்த ஒரு சித்தி தேவையற்றது." அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப திரும்பவும் அத அவன் சொல்லும் பொழுது, அப்ப அவர் சொல்வார், "இந்த ஒரு சித்திக்காக நீ 18 வருஷம் உன் வாழ்க்கையே நீ வேஸ்ட் பண்ணிட்ட. இந்த சித்தி தேவையே இல்ல. ஆனா இத நீ செய்யணும் அப்படின்னா, அப்ப எங்கேயாவது நெருப்பு எரியுதுன்னா, அந்த நீர் நெருப்புக்குள்ள போய் நீ அவங்கள அந்த தீய அணைக்கலாம். தண்ணீல முழுகி போனவர்கள போய் காப்பாத்தலாம். இந்த சித்திய நீ அதுக்கு உபயோகப்படுத்தினாலாவது பிரயோஜனம் உண்டு. நீ மற்றவர்களுக்கு இத வெளிக்காட்டணும், பகட்டுக்காக செய்து காட்டணும்னு நீ செய்யறது தேவையில்ல." அப்ப திரும்ப அவர் என்ன சொல்வார்ன்னா, இந்த சித்திக்காக மக்கள் வந்து நெறைய பிரயத்தனம் பண்றாங்க இப்போ. ஆகாயத்துல பறக்கிறது, தண்ணீர்ல நடக்கிறது, நெருப்புக்குள்ள போகறது. இந்த சித்தியால் எந்த விதமான நன்மையும் கிடையாது. அப்படிதான் உனக்கு அந்த சித்தி கிடைச்சது அப்படின்னா, அத நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி, மற்றவர்களை காப்பாத்துறதுக்கு நீ யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்வார். அப்போ அவனுக்கு அந்த விஷயம் ரியலைஸ் ஆகுறது. இது எதுக்கு அப்படின்னாக்க, தேவையற்ற விஷயங்கள்ல நான் சித்தி அடையறேன்னு நெனச்சு நம்ம வாழ்க்கையோடைய முக்கியமான விஷயங்கள நம்ப அதுல செலுத்தி நம்மளுடைய எனர்ஜியையோ, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்ப ஐம்புலன்கள் இருக்கு. அது தன்னுடைய கர்மங்களை செய்யறது. இயற்கை தத்துவத்தோடு அது இணையும் பொழுது, அதாவது அ உடல், ஆன்மா, ஐம்புலன்கள் இது 3ம் ஒன்றாக செயல்படும் பொழுது கர்மங்கள் நடக்குது. அப்போ இந்த 3 குணங்கள் அப்படிங்கிறது இங்க அடிக்கடி எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்குன்னா, சதோ குணங்கள் மேலிடும் பொழுது மனிதன் நல்ல குணங்களோடு செயல்படுறான். ரஜோகுணம் மேலிடும் பொழுது கொஞ்சம் பேஷனேட் ஆயி, கொஞ்சம் ரொம்பவும் உத்வேகத்துல கொஞ்சம் வருது. இது மாதிரி கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற குணங்கள் வெளிப்படத் தொடங்குறது. தாமசீக குணங்கள் வரும்பொழுது ரொம்பவே நெகட்டிவாகவும், மற்றவர்களை துன்புறுத்தக்கூடியது, கொலை, கொள்ளை இந்த மாதிரியான மூளை செயல்படத் தொடங்கிடுது. அப்ப ஆன்மா இந்த இயற்கை ஐம்புலன்கள் பிளஸ் இந்த ஒரு 3 விதமான குணங்களுக்கு வசப்படும் பொழுது, அதற்கு தகுந்தால் போல் அதன் குணங்கள் மாறுது.
அதனால தான் சொல்லுவாங்க, குணா குணேஷு வர்த்தந்த. அப்போ நாம் அந்த புலன்களுக்கும், குணங்களுக்கு வசப்பட்டுட்டோம் அப்படின்னாக்க, இப்ப குதிரை நம்ப மேல சவாரி செய்யறதாக ஆகிடும். அப்போ நான் ஐம்புலன்கள் அப்படிங்கிற குதிரை மேல சவாரி பண்ணணும். புத்தியால அத கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு பதிலாக அதுக்கு வசப்பட்ட நிலையில நாம வந்துட்டோம் அப்படின்னாக்க, குதிரை என் மேல் சவாரி பண்றது. அப்போ என்ன ஆகுது? நம்மளுடைய ஒரு அடிமைத்தனம், வசப்பட்ட நிலைக்கு நாம வந்துடுறோம். ஸோ அது வரக்கூடாது. அதனால இறைவன் இங்க திருப்பி திருப்பி என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தாப்பன் அப்படின்னாக்க, செய்யக்கூடியவன் ஆன்மா, நான் அதிகாரி ஆத்மா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து நம்ம கர்மங்கள செய்யணும். அப்ப நம்மளுடைய ஆன்மீக அடையாளத்த நம்ம தவறா புரிஞ்சுக்கும் பொழுது, உடல் தான் நான் அப்படின்னு புரிஞ்சு கொள்ளும் பொழுது தான், புலன்கள், குணங்களோடு செயல்படக்கூடிய விஷயங்களை, நான் உடல் தான் செய்யறது அப்படின்ற ஒரு தவறான ஒரு புரிதலுக்கு நம்ம வந்துடுறோம். உடல் மட்டும் எதுவும் செய்ய முடியாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி உடலுடைய கனெக்ஷன்ல, இயற்கையோட கனெக்ஷன்ல வராத பொழுது ஆன்மா மட்டும் அ சுயேச்சையாக எதையும் செயல்பட முடியாது. அதனால இந்த குணங்களுடைய விஷயங்கள நம்ப சிந்தித்து ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கணும். குணா குணேஷு வர்த்தந்த. பரமாத்மாவுடைய குணங்களோடு நம் குணங்கள் சேரும் பொழுது, நமக்குள்ள நிறைய குணங்கள் உற்பத்தியாகும். ஒரு குணம் இருந்தால் அநேக குணங்கள் உண்டாகும். அவகுணங்கள் நிறைய இருக்கும்பொழுது, அந்த அவகுணங்கள் இன்னும் நிறைய அவகுணங்களை ஈர்க்கும். அதனால நம் குணங்கள் தரப்புல ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது, இன்னும் குணங்களை நாம் அதிகமாக்கிக் கொள்ள முடியும் நம்மோடு. ஓம் சாந்தி.